வணக்கம், நலமா இருக்கீங்களா? இது பார்ட் 3 வீடியோ. இலக்கு கோல்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் கோல்ஸ் அவசியமா அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? செகண்ட் வீடியோவில் என்னுடைய கோல் எது, என்னுடைய இலக்கு எது அப்படின்னு நான் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். லிங்க் எல்லாம் மேலே இருக்குது. இந்த வீடியோவில் என்னுடைய இலக்கை நான் எப்படி போய் அடையிறது, நான் எப்படி சாதிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஈஸி 5 பாயிண்ட்ஸாக சொல்ல போகிறேன் அகெயின். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். நீங்கள் இப்போ சமீபத்தில் ஏதாவது செய்யணும்னு யோசித்து செஞ்சு முடித்த விஷயம் இருக்கும்ல, செஞ்சு முடித்தோன்னு நமக்கு ஒரு அழகான ஒரு ஃபீலிங் வரும் தெரியுமா? அப்பாடா முடிச்சிட்டோம், ஆஹா செம அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். நிம்மதி பெருமூச்சு விடுவோம். நல்ல வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னு தோணும். அது மட்டும் இல்லை, எதுக்காக செஞ்சு முடித்தோமோ அதுவும் நம்ம கையில் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்தா என்ன சந்தோஷம் கிடைக்குதோ அதை போய் அடையிறதுக்கு முன்னாடியே அதை நிறையா இமேஜின் பண்ணிக்கணும், கற்பனை பண்ணிக்கணும். இதுதான் இப்படி தான் இருக்கும், நான் முடித்தேன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நான் எப்படிலாம் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ரிசல்ட்டை அடிக்கடி யோசிச்சுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, எந்த விஷயத்துக்குமே நமக்கு ஒரு ஊந்துதல் இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்தை நோக்கி நம்ம வேகமாக போவோம் இல்லையா? ஸோ உங்களை அந்த கோல் நோக்கி வேகமாக நகர வைக்கிறதுக்கு யாரையாவது சூஸ் பண்ணலாம். நீங்கள் அவங்க சொன்னால் கேட்பீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அப்பப்போ இதெல்லாம் ஞாபகப்படுத்து, இதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லலாம். அச்சோ யாரும் வேண்டாம், எனக்கு நானே போதும் அப்படின்னா செல்ஃப் டாக் முறையில் இது பண்ணு அது பண்ணு, நீங்களே உங்களை செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க, நீங்களே உங்களை சொல்லிக்கோங்க. அதுவும் இல்லையா, விஷயங்களை பெருசாக அழகாக ஒரு போர்டில் எழுதி வீட்டில் ஒட்டிடுங்க. அதை பார்க்கும்போது அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஞாபகம் வரும். ஸோ ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக அவசியம் ஒரு கோல் நோக்கி போகும் பொழுது. மூணாவது, எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த கோல் நோக்கி போகிறதுக்கு நமக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, நீங்கள் எதுவும் செய்யணுமா, நீங்கள் எதுவும் படிச்சுக்கணுமா, இல்லை எது தடையாக வந்து நிற்கும், எது பிரச்சனையாக வரும், இலக்கை போய் அடையிறதற்கான கம்ப்ளீட் பிளான் அப்படி போட்டுடணும். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறது எழுதி வச்சா இன்னும் அதிக பயன். ஸோ பிளான் எல்லாம் போட்டாச்சு. பிளான் போட்டால் மட்டும் போதுமா? ஸோ தடைகள் என்னன்னு பார்த்தாச்சு. ஆனால் அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை வரும். என்ன வரும்? பயம் வரலாம், சோம்பேறித்தனம் வரலாம், இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவனம் வேறு எங்கேயாவது போகலாம். பயமும் சோம்பேறித்தனமும் வரும்பொழுது சொன்ன 2 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுற விஷயமும், இன்னொன்று நீங்கள் செஞ்சு முடித்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற கற்பனையும் உங்களை கண்டிப்பாக திரும்பியும் அந்த விஷயத்தை நோக்கி பயணப்பட வைக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி சரி பண்ணுறது? நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது வேறு ஏதாவது ஒரு விஷயம் குறுக்க வரும், நம்ம கவனம் அதுக்கு போயிடும். ஃபோனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னு வைங்களேன், அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல் போகிறாங்க அப்படிங்கும் பொழுது அங்கே போனால் நான் இது தான் சாப்பிடணும், எனக்கு அந்த கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போங்க. சில விஷயம் நமக்கே தெரியும்ல, அதையெல்லாம் கண்ணில் பார்த்தா நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்ச விஷயம்லாம் கண்ட்ரோலே இல்லாமல் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கு இந்த இடத்துல இல்லை அப்படின்னா அதை பண்ணாதீங்க. ஸோ இப்படி டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தவிர்த்தாச்சு அப்படின்னா ஃபைனலி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நமக்கே நம்ம சொல்லிக்கிற அந்த ஒழுக்கம், டிசிப்ளின். அதாவது அந்த கோல் நோக்கி போகிறதுக்கு என்ன பிளான் போட்டோமோ அதை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒழுக்கம் நமக்கு நாமே சொல்லி கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த ஒழுக்கம், நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, அந்த டிசிப்ளின் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளவு கஷ்டம்னாலும் அந்த முயற்சியை நீங்கள் போடும்பொழுது உங்களுடைய கோல் நோக்கி போயிடுவீங்க. ஒரு கோல் நோக்கி போகும்பொழுது அதையே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நடுவில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் தேவை தான். பட் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் சொன்னேன் இல்லையா, அதில் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக எடுத்துகிட்டு உங்களோட கோல் நோக்கி ஓடும்பொழுது கண்டிப்பாக உங்கள் டார்கெட்டை போய் ரீச் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா.